தீபாவளி நேரம் எல்லோரும் புது சட்டை, அப்புறம் ஸ்வீட்டு, காரம் இதெல்லாம் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் நிறைய பேர் அதாவது வேலை செய்கிற இடத்துலேருந்து சொந்த ஊருக்கு போயிட்டுருப்பீங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் பட்டாசுலாம் வாங்கி இப்போவே வெளியே வெடிச்சிக்கிட்டு இருப்பீங்கிற இந்த வேலையில் இப்போது என்ன அணுகுண்டை விட பெரிய பெரிய குண்டுலாம் வந்துச்சா, அப்புறம் பட்டாசு 1000 வாழா இல்லை 1000 வாழாவோட நிறையா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அவுடேட்டடான ஒரு ஆள் தான், பழைய ஆள் தான், வெடிலாம் வெடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதை விட இந்த தீபாவளியில் ஒரு பெரிய அணுகுண்டு சீரீஸாக ஒரு டூராக வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் பாஸ்ட் டைமில் கிரிக்கெட்டில் எந்த ஒரு கிரிக்கெட்டுக்குமே வந்து இவ்வளோ பெரிய ஹைப் இருந்தது கிடையாது. கிரிக்கெட்டுக்கே ஒரு ஹைப் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருந்து. பட் இந்த கிரிக்கெட்டுக்கு ஹைப் இல்லை சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவீங்க ஆஷஸ் கிரிக்கான தான். நீங்கள் ஆஷஸை விட முன்னாடி இதுக்கு தான் கொஞ்சம் ஹைப் இருந்தால் நான் பார்க்குறேன். இப்போ ஹைப் வேறு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ஆஸ்திரேலியா இந்தியா டூருக்கு. ஏன்னா ரோஹித்தும் கோலியும் பிளேயராக ஆட போகிறாங்க. கில்லு புதுசாக ஓடிக்கு கேப்டனாக போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா வந்து ஏன் 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 அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் பற்றி எறிகிற மாதிரி இருந்தது. ஷமி ஒரு பக்கம் இல்லைங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா சைட்லேருந்து உங்களுக்கே தெரியும் நிறைய புது முகங்களை நீங்கள் பார்ப்பீங்க. பழைய முகங்களான ஒரு பேட் கமின்ஸ்லாம் இல்லை, ஒரு ஸ்மித்லாம் இல்லை, அப்புறம் 2-3 பேர்லாம் வந்து மிஸ் அவுட் ஆகிறாங்க. இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டூர் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி 5 T20s 3 ODIs அப்படிங்கும்போது பார்ப்போம். ODIs வந்து ஒரு ட்ரைலர் தான், அதாவது மெயின் பிக்சர் T20 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே, இயர்லியாகவே ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று கேட்டுருவோமா? யார் ஜெயிப்பாங்க, சீரிஸ் ஜெயிப்பாங்க? அது கிடையாது. ரோஹித் கோலி எவ்வளோ 100 அடிப்பாங்க அப்படி கேட்போமா? சரி, ஓகே, ரோஹித் கோலி எவ்வளோ 100 அடிப்பாங்க, இல்லை இவங்கெல்லாம் யார் அதிகம் அடிப்பாங்க, கோலியா ரோஹித்தா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரோஹித் ஃபேன்ஸ், கோலி ஃபேன்ஸ் தூங்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸில் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 பெர்த்தில் நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் ODI மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில். அப்பா, அந்த பெர்த், சிட்னி, மெல்பர்ன் இதெல்லாம் பேர் இப்போ தான் சொல்லி முடித்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிமிடெட் ஓவர் டூர் வந்துருக்குது, நல்லா இருக்குது. சரி, ஓகே, எல்லாருக்கும் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்குறது தான் பிடிக்கும்ல. அது ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் வந்து திரும்பி கவட்டைக்குள்ளேருந்து கேமரா எடுத்துகிட்டு வருவாங்க, தலைக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வித்தைகள்லாம் காமிப்பாங்க, நிறைய டெக்னாலஜிஸ் பார்க்க முடியும். அதை விட ரோஹித் கோலியை IPLக்கு அப்புறம் நீங்கள் வந்து கையில் பேட்டை தூக்கிட்டு அவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆஹா, எனக்கும் அப்படி தான் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, பெர்த் முதல்ல பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மழை இல்லை. பெர்த்தில் மழை வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் மழை. ட்ரிவாண்ட்ரத்தில் மழை, கோயம்புத்தூரில் மழை, சேலமில் மழை. என்னடா கிரிக்கெட் நடத்துறீங்க அப்படின்னு கொழும்புல ஒரு பக்கம் மழைன்னா எல்லா பக்கமும் மழை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் பெர்த்தில் மட்டும் வராதுன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச்சோட டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்கொயர் பவுண்டரிஸ், அதாவது ஆஃப் சைடு லெக் சைடு சின்னது 65 மீட்டர்ஸ். பட் ஸ்ட்ரைட் பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பை உள்ள தள்ளி போட்டாலும் ஒரு 75 மீட்டருக்கு மேலே வரும். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஆனால் இப்படி போகும் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு டீப் ஸ்கொயரில் உங்களுக்கு மிடு விக்கெட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர், இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஆஸ்திரேலியன்ஸ் பிச்சர்ஸ் எல்லாமே பெருசு. 1-2 கன்வெர்ட் பண்ணணும், 2-3 கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் நல்ல ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஃபீல்டர்ஸ், அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ஓடி போயிட்டு தடுக்கக்கூடிய ஃபீல்டர்ஸ். ஸோ இதெல்லாமே ஓகேங்களா, இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் பெர்த்தில் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ பெர்த்தில் வந்து நல்ல கிரிக்கெட் ஆட முடியும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து புல் ஆடுற மாதிரியான பால், அதாவது ஷார்ட் பால்ஸ் மேக்ஸிமம் வராது. அப்படி ஷார்ட் பால் போட்டாலும் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் ஆட வைக்கிற மாதிரியான பால்ஸ் தான் மேக்ஸிமம் போடுவாங்க. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம்னா நல்லா மேலே ஓகேங்களா ஸ்ட்ரைட் பேட்டு விடக்கூடிய பால்கள் போடுறதுல தப்பு கிடையாது. மேபி கிளியர் பண்ண முடியலன்னா கேட்ச் ஆகலாம். அப்புறம் டிரைவ் ஆட வைக்கிறதோ இல்லை மேலே ஆட வைக்கிறதோ வந்து இங்கே பிரச்சனை கிடையாது. பட் ஷார்ட்டாக போட்டு ஆட வைக்கிறது தான் இங்கே பிரச்சனை. சரி, இவ்வளோ டெக்னிக்கலாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பெர்த் கொஞ்சம் குயிக்கான ஒரு விக்கெட் சர்க்கு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது ட்ராப் இன் பிச்சு. விராட் கோலி அடித்த 100லேயே ஒரு கிரேட்டஸ்ட் 100 பெர்த்தில் வந்து 2018 அடித்த 100. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல் ஸ்டெயின் அப்போ அவரோட அந்த கடைசி காலகட்டத்தில் வந்து ஓடி சீரிஸ் இங்கிடி, ககிசோ ராபரா, ஃபெதுக் ஓயா இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போது ஆஸ்திரேலியாவை 152க்கு ஆல் அவுட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருப்பாங்க ஆஸ்திரேலியா. திரும்ப 2024 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட ஆஸ்திரேலியா வந்து ஒரு மாதிரி 140க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அதில் ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா, ஷஹீன் ஷா அஃப்ரிடி, இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரியோ வந்து திரும்ப ஆஸ்திரேலியாவை நசுக்குனாங்க. அங்கே பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்த் ட்ராப் இன் பிச்சுனாலும் கொஞ்சம் குயிக்காக சறுக்குன்னு ஏறுங்கிறதுனால
டாஸ் ரொம்ப முக்கியம். டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து அங்கேயே மேட்ச் ஜெயிச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன். டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கணும், சேசிங் எடுக்கணும். பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறத தாண்டி நம்ம சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ஸ்டெம்ப், அதாவது டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் டிரைவுக்கு போக வைக்கிறது, இல்லை மேலே போடுறது, ஷார்ட் பாலே மிக்ஸ்அப் பண்ணி போடுறது, இதெல்லாமே போட்டாங்க அப்படின்னா எஸ் எல்லா முடிவும் சரியான முடிவாகவே அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ டாஸ் ரிப்போர்ட் நான் சொல்லிட்டேன், உங்களை டாஸ் வின் பண்ணால் நீங்கள் சேசிங்க்கு போங்க, மொதல் பவுலிங் எடுத்து பவுலிங்லேயே முடிச்சு கட்டுங்க. பவுலிங்கில் நீங்கள் வந்து கோட்டை விட்டுட்டிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் தேடுறது ரொம்ப கஷ்டம் விக்டரியை. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே மொத்தமாக முடிச்சு விடுறது நல்லது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ 2 டீமை பற்றியும் அண்ட் 2 டீமோட பிளேயிங் லெவன் பற்றியும் பார்க்கும்போது, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரோஹித் கோலி பிளேயர்ஸ் ஆட போகிறாங்க, கில் புதுசாக உள்ளே வந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மித்லாம் இல்லை, கமின்ஸ் ஆஷஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆஷஸுக்கு போகிறாரு. இது வந்து அவர் மிஸ் பண்ணுறாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பா வந்து பர்சனல் ரீசன் காரணமாக ஒரு ஆடலை. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, அதுக்கப்புறம் வந்து ஜோஸ் இங்கிலீஷ் இவங்க ஆடலை. இவங்க வந்து செகண்ட் ஓடி மேட்ச்லேருந்து அவங்க ஆட போகிறதா பேச்சுக்கள் அடிபடுது. ஸோ கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க இந்த 3 பேரும் செகண்ட் ஓடியிலேருந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேத்யூ ஷாட்டு, ரென்ஷா, லபுஷன் இப்போ ஆக்சுவலி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜோஸ் பிலிப்பு, கோப்பர் கான்லே, அப்புறம் பர்ட்லெட்டு, குனமன்னு சொல்லிட்டு நிறைய புதுமுகங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஒரு ஆஸ்திரேலியன் டீம் இல்லாமல் இவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ரெகுலராக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இவங்களாம் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக இருப்பாங்க போல். இல்லை ஓவனு, அதுக்கப்புறம் டவுரேஸு. ஸோ இவங்களாரும் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் டீம்லேருந்து ஒரு 11 பேர் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மேத்யூ ஷாட் எப்படி மேலே ஓப்பன் பண்ணணும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1 டவுனில் வருவார். இல்லை மேத்யூ ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சல் மார்ஷ் மேபி கீழே வருவாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் நம்பர் 4ல் மேட் ரான்ஷா, அப்புறம் நம்பர் 5 லபுஷேன், அவரோட பொசிஷன் அது ஓடிஎஸில். அதுக்கப்புறம் ஜோஸ் பிலிப்பு விக்கெட் கீப்பராக கன்டினியூ பண்ணுவார். அண்ட் நம்பர் 6 அப்புறம் கர்ன்லே. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்லெட் கிட்ட போவாங்க. அப்புறம் ஸ்பின்னர் உங்களுக்கு ஒருத்தவங்க வேணும்னா குனமெண்ட்டை போவாங்க. இல்லைன்னா வந்து டவரசிஸ் ஒரு லெஃப்ட் ஆஃப் ஹார்பர் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வந்து அவங்களை அட்டாக் பண்ணலாம் மொத்தமாக இந்தியன்ஸுக்கு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போவாங்களா. கண்டிஷன்ஸை பார்த்துட்டு எனக்கு இங்கே ஸ்பின்னரே தேவையில்லை, டவரசிஸோடய நான் வரேன் அப்படின்னு ஒரு வேளை மிச்சல் மார்ஷ் முடிவு பண்ணுவாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜோஷ் ஹேசல்வுட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 11 நான் சைடில் போட்டுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆஸ்திரேலியன் டீமோட 11 நிறைய ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இருப்பீங்க, ஆஸ்திரேலியன் கன்னிஸ் இருப்பீங்க. உப்பு தின்னா தண்ணி குடிங்கிற எஸ் தெரியும், நீங்கள் இருப்பீங்க நம்ம சேனலில். கண்டிப்பாக உங்களுக்கு இந்தியாவை இங்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குங்கிறது தெரியும். சரி, இந்த டீம் ஜெயிக்குமா நம்புறீங்களா? இலக்கிற்கானந்தா இதை நாங்கள் சாமிக்கு விடுறோம், 2027 ஓடி வேர்ல்டு கப்பில் பார்த்துக்குறோம், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஆக்டிங்கை போடுவோம், இங்கே நாங்கள் ஓவர் ஆக்டிங்காக போட்டு நாங்கள் தோக்குறோம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா தெரியல. பிளானை நீங்கள் சொல்லுங்கள் கேங்கரூஸ். அப்புறம் ஆஸ்திரேலியா பற்றி பேசும்போது ஆஸ்திரேலியா ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்தியன்ஸுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் ரெகுலராக ஆடுறவங்க இருக்காங்க. ஓடிஐ வந்து இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தான் கடைசியாக ஆடினாங்க, ஓகேங்களா. பட் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டும் வரும்போது இதில் இவங்க நியூசிலாந்து கூடலாம் ஆடினாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா கூடலாம் ஆடி இருக்கிறாங்க. இந்தியா மாதிரிலாம் இவங்க இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க. ப்ளஸ் அதை தாண்டி இப்போ இவங்களுக்கு டொமஸ்டிக்கில் வந்து 1 டே கப் நடந்துச்சு. அதில் வந்து மர்னஸ் லபுஷன் வந்து டான்சானியா கிட்டேயும் விக்டோரியா கிட்டேயும் வந்து 200 போட்டிருக்காரு. அப்புறம் டாஸ்மேனியா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஷீல்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதில் வந்து அலெக்ஸ் கேரி வந்து ஷீல்டு மேட்ச் ஆட போகிறார், சொல்ல மறந்துட்டேன். ஜோஸ் பிலிப் வந்து இந்தியா ஏக்கு அகேன்ஸ்டாக லக்னோவில் வந்து ஒரு 125 நாட் அவுட்டு. மேன் ரான்ஷா வந்து டாஸ்மேனியா கிட்ட வந்து 128. பார்த்துங்களேன், லபுஷனும் ரான்ஷாவும் ஒரே டீம் போட்டு டாஸ்மேனியாவை போட்டு குத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் மார்ச் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு 100 T20 மேட்ச்சில். அப்புறம் ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 100 ஒரு 88 ரன்ஸ். ஸோ மார்ச் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணுவார் நினைக்கிற டீமை. கேப்டனி அடிக்கல, நான் எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மார்ஷ் அங்கே அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கூப்பர் கான்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரும் இந்தியா ஏக்கு அகேன்ஸ்டாக 250 அடிச்சு வந்துருக்காரு. பவுலிங் அவ்வளோ சிறப்பாக அமையும் இல்லை. பட் மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இல்லை நீங்கள் டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், யாரெல்லாம் விட்டு போனாலும் எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 டே கப் ஆடி இருக்கிறாங்க, இல்லை ஒயிட் பால் கிரிக்கெட் கூட டச்சில் இருந்துருக்காங்க. சில பேர் பிரேக் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியன் பிளேயர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஹித் கோலி, நான் கடைசியாக சொன்ன மாதிரி IPL அப்போ அவங்க ஆடினாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆடவே இல்லை. மற்றபடி வந்து இப்போ டெஸ்ட் சீரீஸில் ஒயிட் பால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, நிறைய பேர் ரெட் பால் கிரிக்கெட் ஆடினாங்க, T20 கிரிக்கெட் ஆடினாங்க. அப்படிங்கிறதுமே இந்தியாவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏதோ ஒரு வகையில் கிரிக்கெட்டுக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க, கிரிக்கெட் ஆக்டிவிட்டியில் இருந்திருக்காங்க, ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் அவங்க ஆடி இருக்காங்கும் போதுமே ஓகேப்பா, கையெல்லாம் அவங்க வந்து இப்படி ஃப்ரீயாக விட்டுட்டு கிரவுண்டுக்குள்ளலாம் வந்துடல, அவங்க ஆல்ரெடி கையெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அவங்க ஆடணும், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ 2 டீமோட 11 நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு என்ன குழப்பம் வேணும்? உங்களுக்கு ஹர்ஷித் ராணாவுக்கு 11 இடம் இருக்கும். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்திக் பாண்டியாக்கு பதிலாக ஆடுவார். ஜடேஜா இல்லை, அப்போது அக்சர் பட்டேல் ஆடுவார். அதுக்கப்புறம் சுந்தர் வந்து பெஞ்ச் பண்ணுவாங்க. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், சிராஜ், இதுதான் பவுலிங் லைனப்பு.
இந்தியாவோட லெவல்ஸ் நான் போட்டுட்ட சைடில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதில் ஏதாவது மாற்றம் வேணுமா, பிரசித் கிருஷ்ணா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா, பவுன்ஸு குயிக்காக இருக்குங்கிறதுனால இல்லைப்பா ஹர்ஷித் ராணா வேணாம் எனக்கு பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கும்போது ஓல்டு பாலில் யார் போடுவா, ஐயோ அதை மறந்துட்டுனேங்கிறீங்களா. ஸோ அதனால் இதுதான் லெவன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை குல்தீப் யாதவ்லாம் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்கள், ஒரு ஸ்பின்னரோடாவது ஆடுவாங்க. ஸோ இதுதான் இந்தியன் டீமோட 11 பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. இதுதான் ஆஸ்திரேலியன் டீமோட 11 பொறுத்த வரைக்கும். இப்போ பேட்டில் நேருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு ஹோமு ஓகேங்களா, ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது, கண்டிஷன்ஸ் பழகினவங்க. சிம்பிளாக செய்ய வேண்டியது என்னென்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்குலாம் வந்து ஆடிஷன். ஸோ அந்த ஆடிஷனில் ஒருத்தவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்களோ அது மாதிரி ப்ளே பண்ணணும், அவ்வளோதான். அவங்க ஜெயிக்கிறாங்கிறத தாண்டி ரிசல்ட் ப்ளஸ் அதை தாண்டி ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது பெட்டராகவே ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு ஷார்ட் பாலே போட மாட்டோம், மேலே போடுவோம், மேலே போட்டிருப்போம், திடீர்னு இன்கமிங் டெலிவரி வரும், லென்த்தில் அடித்து போடுவோம் அப்படின்னு ரோஹித் சர்மாவுக்கு போடுவாங்க. கில்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கமிங் டெலிவரியில் வந்து சில பால் லீவ் பண்ணுவார், போல்டாவார், முன்னாடி ஃப்ரண்ட் ஃபுல்லாக டிஃபென்ஸ் வைப்பார், ஆனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா போல்டை தட்டும். கில்லுக்கு அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் விராட் கோலி வரும்போது ஒன்று இயர்லியாக வந்துட்டாருன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு அவுட் சைட் ஆஃப் பாலில் ஒரு டிரைவ் ஆட வைப்பாங்க, எட்ஜுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை ஒரு லேட்டாக வராரு அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு பின்னர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறாங்கல்ல, இப்போ கொன்னமன் அவங்க வச்சு போடலாம், அப்புறம் காப்பர் கான்லி, அது லபுஷன் போடுவாரா தெரில, மேத்யூ ஷாட் கொஞ்சம் போடுவார் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்கள வச்சுலாம் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். டிராவிஸ் ஹெட் கூட கொஞ்சம் போடுவார். ஒரு கோலிக்கு 2 வகையான பிளான் வச்சுருப்பாங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஷார்ட் பால் போடுறோன்னு சொல்லி ஷார்ட் பால் போடாமல் அவருக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது டாப் 4 இருக்காங்களா, டாப் 4 வந்து ஒரு வேளை ஒரு 20க்கு 4 வருது, இல்லை 25க்கு 4 வருது, இல்லை 60க்கு 4 வரும், கண்டிப்பாக வரும்னு வச்சுக்கோங்க. பட் அப்படி வரும்போது இப்போ அக்சர், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எவ்வளோ ஸ்கோர் அடிச்சு கொடுக்க போகிறாங்க. KL ராகுல் ஆல்ரெடி இங்கே டெஸ்ட்டில் 100 அடிச்சிருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரெடி டெஸ்ட்டில் இங்கே 100 அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவில். ஸோ அக்சர் பட்டேல் அவருக்கு கண்டிஷன்ஸ் பிரச்சனை வச்சுக்கோங்க, பெரிய பெரிய 6க்கு அவர் போவார்னு வச்சுக்கோங்க, ஃபியர்லெஸ் ஆடுவார். ஸோ இவங்கெல்லாம் ப்ரெஷரில் ஒரு 50+, 70+, 80+ அடித்தாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து 150, இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 80 அடிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு 230, 240 காம்படிட்டிவ் ஸ்கோர் வரும். பட் பெர்த் கொஞ்சம் குயிக்காக இருக்குங்கிறதுனால நம்ம ஸ்கோர் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் ஆனால் சொல்கிறேன், இந்தியாவுக்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது வரும். பட் சேசிங்க்கு போகும்போது ஏதாவது ஒரு பவுலிங்கில் ஏதாவது ஒன்று பண்ணி அதோட கான்ஃபிடன்ஸ் கிடைச்சா அதன் மூலமாக பண்ணாலும் ஓகே. ஆனால் நான் சொல்கிறேங்க, இங்கே பேட்டர்ஸுகளுக்கு பெருசாக சேலஞ்ச் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியன்ஸ். ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்கு ஜோஷ் ஹார்ட்ஸ்வுட், ஸ்டார்க்கு, அப்புறம் பாத்லெட்லாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் மேலே பேட்டிங்லையாவது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், பட் பவுலிங்கில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இருக்குது. என்ன கமின்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு இல்லை. கமின்ஸ் இல்லாத இப்போ ஒரு வேளை பாட்லெட் பண்ணிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் தீந்தாங்க இந்தியன்ஸ் ஓகேங்களா. இது ஒரு பக்கம். இதில் ஹர்ஷித் ராணா ஆல்ரெடி ஆஸ்திரேலியா ஆடி இருக்கிறாரு, ஹர்ஷ்தீப் சிங் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா ஆடி இருக்காரு, குல்தீப் யாதவ் ஆடி இருக்காரு, சிராஜ் இவங்க எல்லாரும் ஆஸ்திரேலியா ஆடினவங்க. இவங்க ஆஸ்திரேலியாவோட கண்டிஷன்ஸ் தெரியும். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் IPL ஒன்று சேர்ந்து சில பேர் கூட ஆடி இருக்காங்கிறதுனால ஒரு பிளேயரை பற்றி இவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிதிஷ்குமார் ரெட்டி, டிராவிஸ் ஹெட், ஸோ இந்த மாதிரி SRHல இவங்க 2 பேரும் ஒன்றா ஆனாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்கிறதுனால பார்ப்போம். அண்ட் அதை தாண்டி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஆஸ்திரேலியா அது நல்லா ப்ளே பண்ணும். இதில் வந்து குல்தீப் யாதவோட வேலை இந்த ஸ்கொயரில் எப்படி மிடு விக்கெட்டில் எப்படி இவங்களை ஆட வச்சு விக்கெட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதும், ஏன்னா அதை வச்சு எந்த அளவுக்கு கொஞ்சம் பூச்சாண்டி கட்டி அவுட் பண்ண போகிறாரு. சிராஜ் லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு நல்லா போடுவார், அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஹர்ஷ்தீப் சிங் நியூ பால் அண்ட் டெத் ஓவரில் ஹர்ஷித் ராணா, அதாவது ஒரு பழைய பாலில். அப்புறம் சிராஜும் நியூ பால் ஓல்டு பால் ரெண்டுத்துலேயும் அவருக்கு ஒர்க் லோட் இருக்குது. ஸோ நிறைய மேலே போடக்கூடிய பால்ஸ். சிராஜும் நிறைய யார்க்கர் நல்லா அடிப்பார், ஹர்ஷ்தீப் சிங்கும் நிறைய யார்க்கர் நல்லா அடிப்பார், ஹர்ஷித் ராணாவும் யார்க்கர் நல்லா அடிப்பார். குல்தீப் யாதவ் மிடில் ஓவர்ஸ், அது போக அக்சர் பட்டேலையும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக ஏதோ ஓகேங்க. குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் மிடில் ஓவர்ஸ் பார்ப்போம். அந்த புதுமுக ஆஸ்திரேலியாவோட மிடில் ஆர்டரை இவங்க ஏதாவது சேலஞ்ச் பண்ணுவாங்களா, கேள்விகள் கேட்பாங்களா, உங்ககிட்ட ஸ்பின் ஆடுறதுக்கான திறன் இருக்கா, இந்த குயிக்கான விக்கெட் அக்சர் பட்டேல் இந்த குயிக்கான விக்கெட் நல்லா போட்டுவார். பட் குல்தீப் யாதவ் வந்து ஆஸ்திரேலியா நல்லா போட்டிருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டெல்லியில் வந்து குல்தீப் யாதவ் அந்த ரெட் பாலில் போடும்போது அவருக்கு சரியாக வரல, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அங்கே வாங்கினார்னு நினைக்கிறேன். அதே போல் இங்கே ஏதாவது பண்ணி நோண்டி விட்டார் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு விக்டரி வாய்ப்புங்கிறது ஓப்பன் ஆகும். பட் ஓகேங்களா. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸுகளுக்கு குயிக்காக வரக்கூடிய விக்கெட் பிரச்சனை, அண்ட் இந்தியன் பவுலர்களுக்கு அங்கே லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறத தாண்டி இந்த இடத்துல எப்படி அலோவ் பண்ணி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொன்ன மாதிரி தான் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. சொல்ல முடியாது, அவங்களுக்கு தான் இது வந்து பெர்த்தில் நிறைய தடவை ஆடி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பழக்கப்பட்ட கிளைமேட்டு, பழக்கப்பட்ட கண்டிஷன், பிச்சு எல்லாம் இருக்கிறதுனால அவங்களால நல்லாவும் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவுலிங் அட்டாக் ஆஸ்திரேலியாவோட கொடியை பெர்த்தில் பறக்க வைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லாத அளவுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. சரி, கொடி பறக்குதுன்னு சொல்லியாச்சு, ஜெயிப்பாங்களாங்கிறத நம்ம சொல்லணும்ல.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. 52% இந்தியா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆஸ்திரேலியா 48% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் தாண்டி இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னேன்ல, இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து ஒரு மாதிரி ஆஸ்திரேலியோட சிட்டிஸை நீங்கள் நல்லா ஆடுவார்னு, அது பழைய கோலி. பட் இப்போ எப்படின்னு பார்ப்போம். அதே போல் ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புல் நல்லா ஆடுவார், ஆனால் அடிக்க வைக்காமலே ஒரு டார்ச்சர் பண்ணி விக்கெட் எடுப்பாங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த பேட்டில் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்புறம் வின்னிங் பர்சன்டேஜை தாண்டி இந்த டீம் டாஸை வின் பண்ணதும் அந்த டீம் மேக்ஸிமம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, ப்ரிவியூ முடிவடையுதுங்க. தீபாவளிக்கு முந்தின நாள் ஒரு தீபாவளி, அதுக்கப்புறம் ஒரு தீபாவளி, இது ஒரு அட்வான்ஸ் தீபாவளி. அதுக்கப்புறம் நம்ம கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ் அப்படின்னு ஏன் பேர் வச்சோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பங்காளி சண்டை இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ், அதாவது இது ஜென்ஸியில் நடக்கக்கூடிய, ஜென்ஸி கேப்டனுக்கு கீழே நடக்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளாஷாக இருக்குங்கிறதுனால கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த பக்கம் T20 கிரிக்கெட் ஆல்மோஸ்ட் இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஜென்ஸி கிரிக்கெட் அது வேறு மாதிரியான ஒன்று போயிட்டு இருக்குங்கிறதுனால கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ் டைட்டில் வந்து டியூடு படத்துலேருந்து அப்படியே எடுத்து வச்சோம். பாட்டு நல்லா இருந்துச்சு, ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. போய் படம் நீங்கள் போய் பாருங்கள். அதில் இருந்து நம்ம போய் எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? சரி, கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ் டைப் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த சீரிஸ் கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ் இந்த டூர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பார்த்து வெடிங்க. நீங்கள் வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டு, பலகாரம், புது ட்ரெஸ் எல்லாம் உங்களை தாண்டி நீங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்குங்கிறத தாண்டி சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷப்படுத்துங்க. ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்ச, அதாவது ஒவ்வொரு நாளும் மேட்ச் முடிஞ்ச அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூவை காணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.